நேத்து இரண்டாவது நாள் ஆட்டம் நம்ம இந்தியா அங்கிட்டு பேட்டிங் இங்கிட்டு போலிங் இப்படி இரண்டிலையுமே அபாரமா விளையாண்டு முடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க ஆட்டம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கேப்டனான சுப்மன் கில் பத்திரிகையாளர்களுக்கு பிரத்யேகமா ஒரு பேட்டி ஒன்று அவர் கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில தான் அடிச்ச அந்த 200 அதாவது 200 நான் கடக்கிறப்ப எனக்கு மிக உதவியா இருந்தது நம்ம தமிழக பிளேயர் தான். ஸோ அவரால் தான் தன்னால 200 ரன் ரொம்ப ஈஸியா கடக்க முடிஞ்சது. அப்படி இல்லைனா கண்டிப்பா மிகப்பெரிய சிரமமாகவும் நிச்சயமா நான் அவுட் ஆகி கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்த சுப்மன் கில் நம்ம தமிழக பிளேயர் அதாவது வாஷிங்டன் சுந்தர் அவரை பத்தி பாராட்டி பேசியிருந்தாரு. இப்படி இருக்க இதை பக்கத்திலே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அவர் மிகப்பெரிய அளவில் ஷாக். வாஷிங்டன் சுந்தர் அவரை பத்தி புகழ்ந்து பேசினதுல அதாவது 587 ரொம்ப பெரிய ஒரு இமாலய டார்கெட் தான் நம்ம இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக தற்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிர்ணயிச்சிருக்காங்க. இப்படி இருக்க கில் அவர் அழிச்சிருந்த அந்த 269 ரன்கள் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான ரன்களா இல்ல நம்ம இந்திய அணி பக்கம் ஓபனரா வந்த ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறமா கருண் நாயர், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இப்படி இவங்க எல்லாருமே அங்கங்க என் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அங்கங்க ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் இந்தியா இந்த மேட்ச்ல பில்டு பண்ணது தான் இவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கில் பேசியிருந்தாரு. முக்கியமா நான் 200 ரன் கடக்கிறப்ப எனக்கு ஆஃப் டர்ன் பேட்ஸ்மேனாகவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பாகவும் நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனாக தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக செயல்பட்டாரு அப்படின்னு நம்ம தமிழக பிளேயரை கில் அவர் பாராட்டியிருக்காரு. அதாவது 269 ரன்கள் நான் எடுக்கிறப்ப பல பேர் கூட நான் பார்ட்னர்ஷிப் போட்டேன். கருண் நாயர் கூட, ஜடேஜா கூட, வாஷிங்டன் சுந்தர் இப்படி பல பேர் கூட நான் பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டு அணியின் ஸ்கோரை உயர்த்தினாலும் வாஷிங்டன் சுந்தர் அவர்கிட்ட நான் பார்ட்னர்ஷிப் போட்டு பேட்டிங் பண்றப்ப எனக்கு ரொம்ப பெரிய அளவில் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் நான் சொல்ற திட்டம் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. முக்கியமாக நான் 200 ரன் அடிக்கிறப்ப எல்லாருடைய கவனமும் என் மேலே இருந்துச்சு. அந்த கவனத்தை என்னுடைய விக்கெட்டை எடுத்துடக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 2 ஓவருக்கும் மேல முழு கவனத்தை வாஷிங்டன் சுந்தர் அவர் மேல திருப்பினாரு. பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் அடிச்சு இங்கிலாந்து அணிக்கு என் மேல இருந்த கவனத்தை சுத்தமா குறைச்சு மொத்த கவனத்தையும் தன் மேல இழுத்து நான் 200 ரன் அடிக்க ரொம்ப உதவியாக இருந்தாரு வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர் அவரால் 50 அடிக்க முடியல அப்படின்னாலும் நான் 200 ரன் அடிக்க ரொம்ப உதவியாக இருந்தாரு. நிச்சயமா வாஷிங்டன் சுந்தர் எனக்கு ஆஃப் டர்ன் பேட்ஸ்மேனாக இல்லாம இருந்தா கண்டிப்பா நான் விக்கெட் இழந்திருக்கலாம், 200 ரன் அடிக்க முடியாம கூட போயிருக்கலாம். கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு நான் தேங்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக பிளேயரை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மிகப்பெரிய அளவில் நன்றி வாஷிங்டன் சுந்தருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு இருந்த கௌதம் கம்பீர் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் ரொம்ப பெரிய அளவில் ஷாக். ஏன்னா இந்த ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் வேண்டாம் குல்தீப் சேர்க்கலாம் அப்படின்னு விவாதம் பண்ணியிருக்காரு கில் அவர்கிட்ட. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் அபாரமான பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு, போலிங்லையும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ கில் அவர் வாஷிங்டன் சுந்தரை பாராட்டி பேசினது பக்கத்தில் உட்கார்ந்து கில் அவருடைய ஸ்பீச்சை கேட்ட கௌதம் கம்பீருக்கு என்னமோ ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி தான்.